திரளாக கூடியிருக்கின்ற அருமை பெரியவர்களுக்கும் அருமை என்ன வாலிபர்களுக்கும் மதிப்பிற்குரியவர்கள் அனைவர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். நான் ஒரு 5 நிமிஷம் பேசுகிறதுக்கு முன்னே எனக்கு மாலையும் ஷால்வையும் போட்டீங்க. கமிட்டி ஃபாலோ பண்ணிக்கிற பிரசிடெண்ட்டுக்கு, வைஸ் பிரசிடெண்ட்டு, ஜென்ரல் செக்ரட்டரிக்கெல்லாம் நாங்களும் ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் இல்லையா? அதனால் நீங்கள் யார் பிரசிடெண்ட்டு, வைஸ் பிரசிடெண்ட் வந்து யார் சொல்கிறது? நீ சொல்கிறியா? இதில் என்ன ஒன்றுன்னா, இங்கே இருக்கிற எல்லா யங்ஸ்டர்ஸ்லையும் இதே ஏரியாவில் பிரசாத் நம்ம சிவராஜ் அண்ணா பையன் சதீஷ் இங்கே தானே இருக்கிறாரு. நல்ல உழைக்கிற பையன், எதையும் எதிர்பார்க்காத. போன எலெக்ஷன்லாம் அயராத உழைச்சுவேன். அவர் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால ஆர்கனைஸ் செக்ரட்டரி ஒன்றுன்னு போட்டுங்க. அவரை ஓடி ஆடி வேலை செய்வார். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா வேலை செய்வார். ஆர்கனைஸ் செக்ரட்டரி கூட அவரை சேர்த்து விட்டிங்கன்னா நல்லா வேலை செய்வார் தம்பி. ஓகே. அந்த சுப்ரமணியன் நான் பேசும்போதோ இந்த வட்டாரத்தை வந்துக்கிறாரு, நமக்கு ஒன்றும் பயம் இல்லை, அதெல்லாம் பேசிக்கும் போது நான் கூட நினச்சிருக்கிறேன் அந்தமான் தீவு போட்டுக்கும் போக. கேஜிஎஃப்காரன் இல்லைனாக்கா இந்த நகரே கிடையாது. தைரியமாக வீடு கட்டி பெம்மல் வந்த பிறகு தைரியமாக வீடு கட்டுவேன். கேஜிஎஃப் மைனிங்கார எம்ப்ளாயி பிள்ளைக்கு தான். அவங்களுக்கும் தைரியசாலியாக தான் இருப்பாங்களா என்ன? பட் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கசப்பு என்னன்னா, மொழியில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு. வந்தே தீரணும், வரணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்க, மும்மொழி எடுக்க மாட்டேன்டா, அது என்ன ஆனாலும் சரி, நீ பணம் கொடுக்கலன்னா கூட சரி, நாங்கள் தமிழ் லாங்குவேஜ் இங்கிலீஷ். சித்தராமையா என்ன சொன்னார், கன்னடா அண்ட் இங்கிலீஷ் அடித்து சொல்கிறாங்கல்ல. அந்த லாங்குவேஜ் இருக்கணும். நம்ம எந்த மொழியை எதிர்க்கணும், இந்த மொழியை எதிர்த்து பேசுகிறவங்களும் கிடையாது. நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் கன்னடா தெரியும். 2000 ஸ்கூலுக்கிட்ட இருந்துச்சு தமிழ் ஸ்கூலு, கேஜி ஃபுல்லாக. இன்றைக்கி தமிழ் மீடியம் ஸ்கூல்லே இல்லை. அப்போ அந்த பிள்ளைங்களை என்ன படிக்கிறாங்க? எல்லாம் கன்னடா. இவனுக்கு கன்னடா படிக்கிறதுனால நம்ம கன்னடிக்காரன்னுவோம். கன்னடாவை படிக்கிறது அவனுக்கு. அந்த எண்ணங்கள்லாம் இருக்கக்கூடாது. மனிதர்களாக இருக்கணும். நம்ம எல்லா மொழிக்காரர்களும் ஒன்று. கேஜிஎஃப் என்ற ஒரு நகரத்துக்கிட்ட நான் எஸ்பி சார்கிட்ட கூட பேசினேன், டிஎஸ்பி சார்கிட்ட கூட பேசினேன், போலீஸ் ஆஃபீஸருக்கு எதிரில். லாங்குவேஜோ, லிங்குஸ்டிக் மைனாரிட்டியோ, மதமோ, ஜாதியோ, அட்ராசிட்டி இல்லாத ஒரே ஒரு ஊர் கர்நாடகாவில் எதுன்னு சொன்னால் அது கேஜிஎஃப் மட்டும்தான். மெஜாரிட்டி ஷெடியூல் கேஸுக்கிற இடத்துல அட்ராசிட்டி கேஸை நம்ம இது வரைக்கும் கொடுத்ததில்லை. அப்படி கொடுக்க ஆரம்பித்தா 365 நாள் அட்ராசிட்டி கேஸ் இருக்கும். அது போலீஸ்காருக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கும். அந்த நிலைமைக்கு நம்ம யாரும் போனதும் இல்லை, போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும். இந்து முஸ்லீம்ஸ் கலட்டா இல்லை, கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் கலட்டா இல்லை, ஜாதி மேலே கலட்டா இல்லை. ஒரு சில கைக்கூலிங்க இருப்பாங்க, அது எல்லா இடத்துலையும் இருக்கும். காசுக்காக, பொழப்பு ஓட்டுறதுக்காக எனத்தை காட்டி கொடுக்குறவ யாரு? வீரபாண்டிய கட்டப்பண்ண காட்டி கொடுத்தவ யாரு? எனத்துக்காரன். பிறப்பாக்காரனை காட்டி கொடுத்தவன் யாரு? தமிழ். அதனால் ஒரு புல்லுருவி இருப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் கலங்காதீங்க. சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ பாட்டுக்குது இல்லை. உன் சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டால் மாற்றம் காண்பதுண்டோ. சுப்பராயனாக்கா பெம்மையில பயப்படும், ஜெய்பீம்னு சொன்னாவே. அப்படியாப்பட்ட சுப்பராயனுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. சிங்கம் பழுதுபட்டாலையும் சீற்றம் குறையாது. அதனால் நீ தான் தைரியம் சொல்லணும். ஒரு மாற்றம் வரணும். மாற்றமே தேவையில்லை. எல்லாரும் நம்ம ஒன்று. இந்த பிஎம்எல்ல இருக்கும்போதோ வேட் பற்றி பேசும்போதோ அசம்பிளி ஹாலில் வேட் கொடுக்க மாட்டோம் 5 இயர்ஸ்க்குன்னு சொன்னான்.
மந்திரிகள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. VRS நடராஜன் வந்தார். என்ன சார் இங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். இது மாதிரி வேட்டுமா, நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் நான் கொமர்ஸை காம்படேட் பண்ணோம். அவர் சொன்னது கேட்டர்பில்லர் காம்படேட் பண்ணோம், எனக்கு 5 இயர்ஸ் இருந்தால் தான் அங்கே ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னாரு. அப்போது நம்ம KH முனியப்பா சென்ட்ரல் மினிஸ்டரு, அவர்கிட்ட கூட மூவ் பண்ண முடியல, எல்லாருக்கிட்டையும் மூவ் பண்ண முடியலன்னாரு. ஸ்டேட் கவர்மெண்ட் மனசு வச்சா தான் முடியும், அவங்களும் முடியலன்ட்டாங்க. அப்போ கோகுல்ராம் பிரின்சிபல் செக்ரட்டரி இறந்துட்டார் பாவம். அவர் கேட்டேன், அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், இல்லைங்க டெப்டி சிஎம் ஒருத்தர் மாதிரி இல்லைன்னு. அப்போ மதிப்பிற்குரிய எடியூரப்பா அவர்கள் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். நான் ஒன்றும் பேசலை. VRS கிட்ட வந்தேன், நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டா எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டேன். நீ என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னாரு. BGML தொழிலாளி புள்ளிகள் இது வரைக்கும் பெம்மலில் நீ வேலை கொடுக்குறதில்ல, BML புள்ளிங்க செத்துட்டாக்கா அவங்க புள்ளிங்களுக்கு மட்டும் கொடுக்குற. அப்போ BGML புள்ளிங்க என்ன பண்ணுவாங்க? நீங்களும் BGMலேருந்து வந்தது தானே பெம்மலில். நான் வேட் வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு 5 இயர்ஸுக்கு. ஆனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ஓப்பன் பண்ணுற ரயில் கோச்சில் வெறும் BGML எம்ப்ளாய் புள்ளிங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னேன். ஒத்துக்கினாங்க. அப்போ அசம்பிளியில் நான் பேசினேன் வேட் பற்றி. ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு ஷேக் ஆகிட்டார். ஷிமோகாலேருந்து அவர் கான்ஸ்டிடியூன்சிலேருந்து எடுத்துன்னு வந்தேன். அப்போ சொன்னேன், ஏசியாலே நம்பர் 1 இண்டஸ்ட்ரி பாரத் எர்த்மூவ்ஸ் லிமிடெட் லொக்கேட்டட் இன் கோலார் கோல்ட் ஃபீல்டுன்னு. இந்த ஏசியா அதுக்கு கொடுக்கலாம், வேற எதுக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்டேன். இப்போ இருக்கிற நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் மாண்புமிகு குமாரசாமி அவர்கள் சீஃப் மினிஸ்டர், அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தார். நான் இன்னும் 2 கேள்வி கேட்கறதுக்குள்ளெல்லாம் ஆஃபீஸுக்கு வந்து நோட்ரி அது ஏன் இதை மாறானான்ட்டார் ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஏன்னா அவர் கான்ஸ்டிடியூன்சியில் அவர் பண்ணிக்கிற வேலை என்னன்னு எனக்கு தெரியும். எங்கே அந்த எல்லாம் வெளியே வந்துருமோன்னு சொல்லிட்டு 5 மணிக்கு சைன் பண்ணி கொடுத்தாங்க 5 இயர்ஸ் வேட். அதை நான் வாங்கி கொடுத்து தொழிலாளி புள்ளிகளுக்கு தான் எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுத்தேன். ஒழியோ எனக்காக நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டதோ இல்லை, செய்துக்கிறதோ இல்லை. SC/ST யூனியனு எவ்வளோ பேசுவாங்க சில லீடர்கள்லாம். SC/STயில் டிஸ்மிஸ் அவரை கட்டத்தில் காப்பாற்றி விட்டுவோம். நான் சுப்ராயன் சார் உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, தெரியும். டிஸ்மிஸ் பண்ணுற கட்டத்தில் அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு நம்ம இனம் நம்ம சமுதாயம் சொல்லி வாங்கி கொடுத்தோம் நான். ஆனால் அவங்கெல்லாம் அந்த ஒற்றுமைக்கு எதிர்பார்க்கறதில்ல, பதவிக்கு மோகத்துக்கு. எனக்கு அந்த எண்ணம் இல்லை. கொஞ்ச நாள் நான் அமைதியாக இருந்தேன். என் மனம் வேதனை. எனக்கு உயிருக்கு உயிரான என் தம்பி எழுந்துட்டு என்னால் நடக்க முடியாத நிலைமைக்கு போயிட்டேன். என் உயிரை அவன் மேலே வச்சுருந்தேன். இருக்கிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வெளியே வரணும் சார் அப்படின்னு பார்ட்டிக்காரர்கள்லாம் சொல்லும்போது கூட, இப்போ KS நாராயணன் கூட பேசுன்னு சொன்னாங்க மாவட்ட தலைவர். அவர் நான் பேச மாட்டேன்னாரு. அப்போ நீ பேசலைன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பு கொடு, யங்ஸ்டர்ஸ் தலைவனாக்கு. நீ என் பொசிஷனில் வந்து உட்காரு, எனக்கு சந்தோஷம், நான் உழைக்கிறேன். A leader is a leader. You must have the power to control the entire citizens, whoever it may be, whatever it may be, either police or any other department. நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டும் எதிர்க்குவோம், ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை எதிர்க்கவே மாட்டோம். ஏன்? அவங்க தான் சொல்கிறாங்கல்ல, போலீஸ் உங்களுடைய நண்பன். அப்போ நீ நண்பன்கிட்ட தான் ஃபைட் பண்ணணும். அது நம்ம பண்ணுறதே இல்லை. கேஸை புக் பண்ணிவிடுவாங்க அப்படின்றீங்க. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க மேலே கேஸ் புக் பண்ணலாம். PCR கேஸ் அவங்க மேலே புக் பண்ணாக்கா கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்தால் சஸ்பெண்ட் ஆகிடுவாங்க. அது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் நம்ம கெட்ட வழிக்கு போகிறவங்க யாரும் இல்லை. இப்போ எலெக்ட் ஆகிக்கிறவங்க கூட யாரும் கொலை பண்ணுற மாதிரி இல்லை, வெட்டு குத்துலே இல்லை. அதனால் நமக்கு அந்த வேலை தேவையில்லை. இந்தியாவிலேயே இத்தனை வருஷம் அரசியலில் சிவில் கேஸு கிரிமினல் கேஸ் இல்லாத ஒரே ஒரு பாலிட்டிஷியன் அது நான் மட்டும்தான். வேறு எல்லார் மேலே கேஸ் இருக்கணும், ஆனால் என் மேலே கேஸ் இல்லை. கேஸ் போடவும் முடியாது, போடுறதுக்கு யாருக்கும் தைரியமும் கிடையாது. லோகாயுத்தனா பயப்படுவான், ஆனால் நான் பயப்படுறதே கிடையாது. லோகாயுத்தம் என்ன பார்த்து பயப்படணும். நீ எவ்வளோ கை சுத்தமாக்குறியோ அவ்வளோ உனக்கு சக்தி தானாக வந்துனே இருக்கும்.
கடவுள் சக்தி கொடுக்குறாரா இல்லையான்னு உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிறவங்க, கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற வச்சுங்க மனசில், பரவாயில்ல. ஆனால் எனக்கு ஒரு தைரியம் என்னன்னா, கல்வின்றது ஒன்று கொடுத்து சட்டன்றது ஒன்று ஏற்றி அதில் உனக்கு உரிமைக்குதுறான்னு சொன்ன ஒரே ஒரு கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் இருக்கிற வரைக்கும் பயன்றது அகராதிலே கிடையாது. பயன்றது அகராதிலே கிடையாது. பழமொழி சொல்லுவாங்க, சௌந்தர் கத்தியை தூக்குறவங்கள கத்தியில தான் சாவுன்னு. உண்மையா இல்லையா சிராஜ்? இது ஒரு பழமொழியாக சொல்லிருப்பான். வாழ்நாள் முழுதும் கத்தியை கையில் வச்சுனே வாழ்ந்தவன் தான் அலெக்சாண்டர். அவன் குடும்பத்தோடு இருந்தானா இல்லையான்னு தெரியாது. எப்பவுமே 24 மணி நேரம் கையில் கத்தியில இருந்து போராடி 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 உலகத்தையே வெல்லணும்னு ஆசைப்பட்டவன் கத்தியோட கையில் இருந்த அலெக்சாண்டரு கத்தியில சாவல, போரில் சாவல, ஜுரம் வந்து செத்து போட்டான். அப்போ பழமொழி வீண் தானே? பழமொழி கரெக்டா இல்லை தானே? இதை தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆராய்ச்சி பண்ணுறது ஒன்று. அவர் சும்மா படிச்சில்ல, உலகத்திலே அதிகமாக படித்த ஒரே மாமனிதன் யாருன்னு சொன்னால் அது பாபா சாஹேப் அம்பேத்கர். அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல. தெரிஞ்சவங்க அதை உபயோகப்படுத்திக்கிறோம், தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதுதான் நம்மளுடைய வேலை. எம்ஏ எக்கனாமிக்ஸ்லேருந்து, எம்ஏ லிட்ரேச்சர்லேருந்து, எம்ஏ சோசியாலஜிலேருந்து, எம்ஏ ஹிஸ்ட்ரிலேருந்து எல்லாமே டாக்டரேட் வாங்கினவர். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணவர். யாருக்காக? அவருக்காக இல்லை, இந்த சமுதாயத்துக்காக, நம்ம மக்களுக்காக. இந்த இந்திய நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆர்டிகல் 14 ஈக்குவல் ரைட்ஸ், எல்லாருக்கும் சரிசமம் எழுதின ஒரே மாமனிதன் பாபா சாஹேப் அம்பேத்கர் தான். ஆனால் இன்னைக்கு இருக்கிறது ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்த சமுதாயத்தை ஒழிக்கணுன்றது தான் அவங்களுடைய பாடுபட்டுங்க. அது நம்ம ரொம்ப பேருக்கு தெரியலன்னு நினைக்கிறோம். நம்மளுக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஏன்னா கேஜிஎஃப்ல மெஜாரிட்டி ஷெல் காஸ்ட், நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்மளுக்கு அதனுடைய விஷயம் தெரியல. இதே ஆந்திராலேயோ தமிழ்நாட்டிலையோ பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா இந்த ஷெல் காஸ்ட்க்குன்னு ஒரு தனி வில்லேஜ், அங்கே மேல் ஜாதிக்காரங்க போக மாட்டாங்க. கேஜிஎஃப்ல அப்படி கிடையாது. காஸ்மோபாலிட்டன் சிட்டி, நம்மளை எதிர்க்கிறதுக்கு எவனுக்கு தைரியமே கிடையாது. எதில் நம்ம கம்மியாகிறாங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஏழையாக இருக்கிறானா கேஜிஎஃப்ல? பிச்சை எடுக்கிறானா? எல்லாமே வசதியாகிறாங்க சார், எல்லாமே பணக்காரன் தான். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு இது என்ன பண்ணுற சார், நம்ம கம்யூனிட்டி, டேய் நீ தாடா காஸ்ட்லியாகிறவன், உன்னோட பிச்சை எடுத்துருக்கிறான்டா, பிச்சை எடுத்துருக்கிறான். எவ்வளோ பேர் என் கையில் வந்து கெஞ்சிறான். ஆனால் நம்மளால் என்கிட்ட கெஞ்சிருந்தே கிடையாது. சார் இதை கொஞ்சம் செய்கிறீங்களாங்க தெரிஞ்சவங்க கேட்குவாங்க முடியும். எதுலேயும் நம்ம கம்மியே இல்லை, அதை படிச்சுட்டு நீங்கள் மனசில் வைக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஈகோ என்னன்னா, நம்மளை யாரும் எதிர்க்க முடியாதுன்ற எண்ணம் நீங்கள் வச்சுங்க சார். இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் செய்து. அதே போல் நெப்போலியனு போர்க்காலத்துக்கு போகும்போது கூட அவனுக்கு தனியாக ஒரு வண்டி போகுமா. அந்த வண்டி ஃபுல்லாக என்ன இருக்கும்னு பார்த்தா புக்கு. ஓய்வு கிடைக்கிற, போரில் ஓய்வு கிடைக்கிற நேரம் அந்த புக்கை படிச்சுட்டு இருக்குவானா. இப்போ படிப்புக்கு எவ்வளோ உரிமை இருக்குது, எவ்வளோ அதனுடைய சக்தி இருக்குதுன்னு பாருங்க. குதிரை மேலே படுத்துன்னு தூங்குவான், புக்கை எடுத்து படிக்குவான். அவனும் 24 மணி நேரம் கத்தி கையில் வச்சுன்னு இருந்தவனே. ஆனால் அவனுக்கு சாவு கத்தியில் வரல, அவனுக்கு சாவு வந்து வயிற்று வலியில் வந்து செத்தான். அவன் கடைசியாக எழுதின லெட்டர் நெப்போலியன் அவன் பிள்ளைக்கு என்னன்னாக்கா, மகனே வயிற்று வலி வராத பார்த்துக்கோன்னு சொன்னான். அப்போ எவ்வளோ வருத்தப்பட்டு அவன் எழுதியிருப்பான் அந்த வார்த்தையை. இவங்கெல்லாம் கத்திலே வாழ்ந்தவங்க, ஆனால் கத்தியில் சாவலை. கத்தியே பார்க்காத மகாத்மா காந்தி, கத்தினா என்னானே தெரியாதவர் துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டார். எதில்? துப்பாக்கி. ஒன்றுமே தெரியாது, கத்தி தெரியாது, பிளேடு தெரியாது, ஒன்றும் தெரியாது. எதில் செத்தார்? துப்பாக்கியில். சுட்டுவன் யார்? கோட்ஸே. எதை சேர்ந்தவன்? ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவன். அவனுக்கு செலவைக்கணுன்றான் பிஜேபி சொல்றான். இதெல்லாம் வந்து பார்லிமெண்ட்லேயே அசம்பிளியால் பேச வேண்டியது, நாட் ஹியர். ஆனாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சிலது தெரியாதவங்களுக்கு நான் பேச வேண்டியதாக போச்சு. அதனால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சார். பெருசாக உருவாக்குங்க. ஆழ விதை வெறும் சின்னது தான், அதை போட்டு நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனீங்கன்னா பெரிய மரம் ஆகிடும். அந்த மரத்தை அசைக்கிறதுக்கு யாராலையும் முடியாது.
அன்னைக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் காலை வச்ச கேஜிஎஃப் உள்ளோ அன்னைக்கு முதல் எம்எல்ஏ ஆனது யாரு? சாமிதுரை. இங்கே அந்த கார்னேஷன் டவுனுக்கு போனீங்கன்னா அவன் பையன் வீடெல்லாம் அங்கே தான் இருக்கு. சாமிதுரை. அதுக்கு அடுத்து எம்எல்ஏ ஆனவர் யார்? சிஎம்ஆர் மோகன். அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்திய குடியரசு கட்சி அதே ஸ்டாண்டில் தான் இருக்குது. அதை மாற்றுறதுக்கு யாராலே முடியாது. எனக்கு பணம் கொடுக்குறாங்க, பார்ட்டியில் துட்டு கொடுக்குறாங்க, நான் அந்த கட்சியில் போய் நிற்கிறேன். எனக்கு பதவி முக்கியம் இல்லை. பதவி இருந்தால் தந்தை பெரியார் வந்து உபதேசம் பண்ணார். கவுன்சிலர் கூட இல்லை. அவர் போய் கேட்டாங்க, நான் பஞ்சாயத்து எலெக்ஷன் என்ன கூட என்ன தோக்க வச்சுருவானுங்கடா. நான் பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் நான் பேசினே இருப்பேன். பொழிக்கிறவங்க நீங்கள் போயிச்சுனே போங்க, உங்கள் அறிவை வளர்த்துங்கன்னு சொன்னார். அந்த மாதிரி எனக்கு பதவி முக்கியம் இல்லை, என் மக்கள் நீ வாழணும், அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் பிள்ளைங்க வாழணும், உங்கள் பேர பிள்ளைங்க எஜுகேஷனில் நம்பர் 1 இருக்கணும். இதுதான் என்னோடய மோட்டோவே. ரவுடிசம் இருக்கக்கூடாது. நீங்கள் உருவாகுங்க அடுத்த எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு. என்னால் முடிஞ்ச உதவி உங்களுக்கு நான் செய்கிறேன். எனக்கு ஆர்எஸ்கவாய் பணத்தை கொடுத்து உதவி செய்யலை, நான் இருக்கிறேன் கோயாடுன்னு சொன்னவர், அவ்வளோதான். அந்த வார்த்தை தான் சொன்னார். நிகழ்வு அவருடைய மூத்த மகன் எங்கே இருக்கிறாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கிறாரு. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆகிறாரு. இந்த கல்வியை தான் நமக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்லி கொடுத்தது. மராட்டிய மாமன்னன் சிவாஜி இன்னைக்கு சொல்கிறான் லேட்டஸ்டாக, மகாராஷ்டிராக்காரங்கெல்லாம் மராட்டி பேசணும். இவ்வளோ வருஷமாக சொல்லல, இப்போ சொல்கிறான் மராட்டி பேசணும்னு. இதை 1936 சொல்லிட்டான். தமிழ்நாட்டில் தமிழ் தாண்டா பேசணும், தமிழ் தாண்டா படிக்கணும், செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் தாண்டான்னு. இன்றைக்கி அங்கே திணிக்கிறான். வேறு லாங்குவேஜ் உள்ளே நோஞ்சா அதை வச்சு நம்ம உள்ளே போயிடலாம். அவசியமே இல்லை. இப்போ உன்னை கொண்டு போய்ட்டு எங்கேயோ வெளியூரில் போட்டுறாங்க, சைனாலேயோ ஸ்பெயின்லேயோ இட்டாலிலேயோ. ஒரு வாரம் இருந்தாக்க ஆள் கற்றுக்குவான். காப்பி கொடுத்தா டீ கொடுத்தான்னு க்ளீனாக கற்றுக்குவான். அந்த சக்தி தங்கவயல் மக்களுக்கு உண்டு, அந்த ஒரு திறமை தங்கவயல் மக்களுக்கு உண்டு. உங்களுடைய சக்தி உங்களுக்கே சில நேரத்தில் தெரியாது சார். எவ்வளோ தீவிரவாதிகள் நம்ம அப்படின்றது நீங்கள் போக போக பார்த்துக்குவீங்க. அதனால் பெம்மலில் வீடு கட்டினுக்கிறவங்க அத்தனை பேரும் மெஜாரிட்டி நம்ம மைனிங் சைட்லேருந்து வந்தவங்க தான். நீங்கள் இந்த பார்ட்டியை உருவாக்குங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன் வந்தால் நில்லுங்க. அலைன்ஸ் உங்களுக்கு வேணுமா, நான் பேசுகிறேன். நம்மளோட சப்போர்ட் இல்லையா, அவங்க தோக்கட்டும். இல்லை சப்போர்ட் இருந்தால் அவங்க ஜெயிக்கட்டும். நீ கண்டெஸ்ட் பண்ணு. 20 ஓட்டு 15 ஓட்டில் தோக்குறான்ல, நீ 100 ஓட்டு வாங்கி நான் தோற்றுருவான். அப்போ தான் அவன் யோசிக்குவான், சே இவனுக்கு கூட சேர்ந்து இருந்தால் பரவாயில்ல, அந்த 100 ஓட்டு வாங்கி நான் ஜெயிச்சிருப்பேனே. எப்படி அந்த பயம் வரணும். இவங்களுக்கு சீட்டு கொடுக்கல, நம்ம தோக்கடிக்கிறாங்கன்னு பயம் வரணும். சீட்டு கொடுத்தா ஜெயிக்கிறாங்கன்றது எண்ணம் வரணும். ஆனால் நில்லுங்க, உங்களுக்கு தெரியும், அரசியலாக தெரியாது. இப்போ நீ இந்த பக்கம் தானே வந்துக்கிற சிராஜ், இல்லை கிருஷ்ணன் நீங்க பரவாயில்ல, சாம்பியன்லேருந்து அப்படியே தப்பாச்சு இல்லையா? எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எனக்காக நிறையா பாடுபட்டார் 94 அண்ணன் சிவராஜன். சந்தர்ப்ப சூழ்நிலை அவர் மனசில் என்ன வந்துச்சோ, என் மனசில் என்ன வந்துச்சோ, கொஞ்சம் ஒதுங்கி நின்னார். அவர் ஒதுங்கி நின்னார். அவருடைய ரேஸு என்னை ஒட்டி வந்தான். எப்படி அவர் ஒதுங்கினார். அவருடைய ரேஸு எனக்காக வெயிலில் நாயாக சுற்றினான். நான் ஜெயிக்குவேன்ட்டு ஒரு டிஷர்ட்டும் வாங்கி வச்சுருந்தான். இதை தான் நீங்கள் போட்டுன்னு போகணும் சார். எதையும் எதிர்பார்க்காத பாசங்க. அந்த மாதிரி ஒரு 100 பேர் இருந்தால் போதும், கேஜிஎஃப் நம்ம விலை கொடுத்து வாங்கிடலாம். காசுக்கு அடிமையாக கூறானுங்க. 30% நல்லவன் கேஜிஎஃப்பில், 70% இஸ் ஃப்ராட். ஏன்னா இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். இதெல்லாம் கண்ணெதில் பார்த்து பிறந்து வளர்ந்தவனாச்சு. நான் இந்த மண்ணில் பிறந்தவனாச்சு. அந்த 30% நல்லவங்க தான் நம்ம எல்லாருமே. அந்த 70% கெட்டவங்கிறான் பாரு, காசு மேலே போகிறவனும் காட்டி கொடுக்குறவனா இருப்பான். அவனை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை. அந்த 30-40 ஆகிட்டா நம்மளை அசைக்கிறதுக்கு ஆளே கிடையாது. நம்மளை அசைக்கவே முடியாது. நீ எதிரியாயிடு, ஆனால் துரோகியாக இருக்காத. எதிரியாயிடு, நான் எதிர்க்கிறேன்,
ஆனால் துரோகி ஆகிட்டுன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. என் கூட இருந்தே எனக்கு துரோகம் பண்ணாக்கா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் எதிரியாக இருந்தால் பரவாயில்ல, அடுத்த கட்டத்தில் நான் எப்படி அட்டாக் பண்ணணும்னு தெரியும். ஆனால் துரோகியாக இருந்தாக்கா நான் தோற்றுருவேன். அதனால் துரோகிகளை யாரும் கிட்ட வைக்காதீங்க, எதிரிகளை வேணுமென்னா கிட்ட வைங்க. இன்றல்ல நாளை ஏற்றுக்கொள்வார்கள். இதானே நபிகள் நாயகன் சொன்னார். அவருக்காக அசிரியரை சொல்லிச்சான், உன்னை மெக்காலேருந்து மெதினா வரைக்கும் இவ்வளோ தொல்லை கொடுத்தாங்களே, நீ சொல், இவங்க எல்லாரையும் நான் அழிச்சிடுறேன். இப்போ அவர் சொன்னாராம், அல்லாஹோ என் பொருட்டு இவர்களை மன்னித்தார்கள், இன்றல்ல நாளை ஏற்றுக்கொள்வார்கள்னார். இதே தான் பைபிள் கூட சொல்லிச்சு, இன்றல்ல நாளை என் மக்கள் செய்த தவறை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அதான் பைபிள் கூட சொல்லிச்சு. அதான் கீதை சொல்லிச்சு. கீதை என்ன சொல்லிச்சு? கொஞ்சம் மாற்றி சொல்லிச்சு. அழிக்கணும்னா சங்கடம்னு வந்துச்சுன்னா சூது செய்து அழிச்சிடலாமா. அந்த சூது தான் நம்ம ஆளுங்களுக்கு தெரியவே தெரியாது. அது மற்றவங்கிட்ட தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் தெரியும். நம்ம சமுதாயத்துக்கு அந்த சூதே தெரியாது. இந்த சூது தெரிஞ்சதா பாபா சாஹேப் அம்பேத்கர் அன்றைக்கே பார்லிமெண்ட்டில் ரிசைன் பண்ணது வெளியே வந்திருப்பார். இட்ஸ் ஏ ஷார்ட் டெம்பர் மேன், லர்னட் லாங்குவேஜ், எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் அவருக்கு. அவர் தான் சொன்னார், கான்ஸ்டியூஷன் படிச்சுட்டு ஒவ்வொரு வேர்டாக கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன்னாரு. அவரை கிண்டல் அடிக்கிறதுக்காக வல்லபாய் பட்டேல் எல்லாம் உட்காந்துக்கிறவங்க என்ன சொன்னாங்க? அதை தூக்கி அந்த கடலில் போடுங்கன்னாங்க. என்ன சொன்னா? தூக்கி கடலில் போடுங்க. என் ஷூ மூஞ்சிக்கிட்டு வர்றதுக்குள்ள மரியாதையாக உட்காந்துட்டீங்கன்னா போதும், இல்லை என் ஷூ மூஞ்சிக்கிட்டு வரும். இஃப் யூ ஆர் நாட் கீப்பிங் சைலன்ஸ் மை பூட் வில் கம் டு யுவர் ஃபேஸ். எந்த அளவுக்கு நெஞ்ச எடுத்து இருக்கும். யார் அயன் மேன்? இவர் இரும்பு மனிதனை. அதே போல இந்தியாவில் இரும்பு மனிதர் பெண்மணி யாருன்னா இந்திரா காந்தி. இரும்பு மனிதர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா பிரிட்டிஷர் பார்லிமெண்ட்டில் பேசும்போதோ, நான் இன்னைக்கு இந்திய பிரதமர் அங்கே வந்து பேசுகிறேன்னாக்கா அதற்கு முக்கிய காரணம் யாருன்னு சொன்னால் என் தந்தை ஜவஹர்லால் நேரு, அவரால் தான் நான் இங்கே பிரதமராக வந்தேன். அதுக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு பெரியவர், ரொம்ப அதிகமாக முக்கியமானவர், அவர் இல்லைன்னா நான் பிரதமர் ஆகிருக்க மாட்டேன். அவர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் நம்ம சொல்கிறாங்க, is more than my father and greatest man who was written in the constitution, every woman can participate in the election. அதனால தான் நான் இன்னைக்கு பிரதமர் ஆனேன், இல்லைனாக்கா அடுப்புக்கட்டில் ஊதாங்கோல் ஊதின்னு இருப்பேன் நான். அப்போ எந்த அளவுக்கு பாபா சாஹேப் உயர்ந்தவர். அவர் ஒரு கூண்டுக்குள்ளே வச்சுட்டாங்க. இவர் இந்த சமுதாயத்தில் லீடர். நோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் இஸ் a old wise leader, காஸ்ட்லெஸ், கலர்லெஸ், கிரீட்லெஸ் லீடர். ஜாதி மதம் அப்பாற்பட்ட மனிதர். அந்த காலத்தில் நம்ம குடும்பப்படுத்தணுன்றதுக்காக தான் அவர் போராட்டம் பண்ணார். என் மக்கள் சரி சமமாக நீ நடத்தணும்ன்ட்டு. வேற ஒன்றும் அவர் போராட்டம் பண்ணல. எந்த தகுதி இல்லை என் மக்களுக்கு, இதுதானே அவர் போராட்டம் பண்ணார். எல்லா மக்களும் சரியா இருக்கணும்ன்றது தான் ஆர்டிகல் 14, ஈக்குவாலிட்டி ஆஃப் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் 17, 18, 19 படிச்சு பாருங்க. உனக்கு உரிமை இருக்கு பேசுறதுக்கு. உரிமை இருக்கிறதுனால தவறுதலாக பேசுன்னு சொல்லி அவர் உனக்கு உரிமையை விட்டு கொடுக்காதுன்னு சொன்னார். அதனால் இந்த வட்டாரத்தில் வாழ்கின்ற அத்தனை இளைஞர்களும் சரி, பெரியவங்களும் சரி, பெரியவங்க வாழாலும் ஓடி ஆட முடியாது, எல்லாம் என் வயசு சார்ந்தவங்க. அன்றைக்கி எனக்காக ஓடினவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் யோசிக்கிறாங்க, வயசாகி வயசு ரேஸ்வில் பிரிங்கிட்டோம். ரத்த சூடாக இருக்கும்போது தான் கர்ப்பம் தாசி வரும், ஆணும் அகமாவும் வரும். இது எனக்கும் இருந்துச்சு, அது குறைஞ்சி போயிடுச்சு. குறைய வேண்டிய நேரம் வந்துச்சு, குறைஞ்சி போயிடுச்சு. அதனால் யங்ஸ்டர்ஸ் நீங்கள் மேலே வாங்க. உங்களுக்காக நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் பயப்படாத. எந்த டிபார்ட்மெண்ட்டில் உனக்கு வேலை நடக்கல சொல்லு, அந்த டிபார்ட்மெண்ட் நான் ஃபோன் பேசி கொடுக்குறேன் உனக்கு. எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னா இருக்கட்டும், நமக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. நான் இருக்கிறேன், நான் இருக்கேன். உனக்கு லோன் வரல, எல்லாருக்கும் கொடுக்குறான், எனக்கு கொடுக்கல சொல், நான் பர்சனலாக வந்து அட்டன் பண்ணுறேன். எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. நான் ஒரு மெழுகுவத்தி மாதிரி என்னை கொளுத்தி அந்த இருட்டில் நடந்து போயிடுவேன். என்னை நான் உருகிக்கிறேன்னா அது என் தங்க வயல் மக்களுக்காக, என் மண்ணுக்காக, என் சமுதாயம் வாழறதுக்காக.
அதுக்காக நான் எம்எல்ஏ இருக்கணும், எம்எல்ஏ எனக்கு அந்த பயமே கிடையாது. நான் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அடுத்த வாரி அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டு. அதே எண்ணம் தான் உங்களுக்கும் உண்டு. யாருடைய பிள்ளைங்க கம்மியாக படிச்சுக்கிறாங்க? உங்கள் பிள்ளைங்கெல்லாம் கம்மியாக படிச்சுக்கிறாங்களா என்ன? இல்லை, படிப்பில் உயர்ந்த நம்ம பிள்ளைங்க தான். அதுங்களுக்கு வழி நடத்தி கொடுக்க வேண்டியது தான் என்னுடைய வேலை. அரசியல்வாதாகி நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல வேலைக்கு எனக்கு பொண்டாட்டி இல்லை, பிள்ளைங்க இல்லை. எனக்கு எல்லாமே என் சகோதரி தான். எனக்கு எல்லாமே அவங்களுக்காக தான். நான் ஒரு விவசாயி மாதிரி அதை போகிற தண்ணியை திருப்பி விட தெரியும், எதுக்கு எந்த தண்ணி போகணும், எங்கே எவ்வளோ போகணுன்னு. இந்த திருப்பி விடுற வேலை தான் எனக்கு இனிமேல். என் கூட இருக்கிறவங்க அத்தனை பேர் அந்த வேலை செய்வாங்க. யங்ஸ்டர்ஸ் நீங்கள் மேலே வாங்க, மேலே வந்து உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை பெம்மல்லையோ எங்கே உனக்குன்றது பர்சன்டேஜ் ப்ரைவேட்டேஜ்னா கூட கேட்டுமே, இட் இஸ் மை ரைட் டு ஃபைட். அன்றைக்கே சொன்னேன் நான் டீசல் பிள்ளைங்களுக்கு கூட, டீசல் பிள்ளைங்களுக்கு கூட அதான் சொன்னேன். நான் ஏன் வரலன்னு சொன்னேன் தெரியுமா? சொன்னேன், இது மேனேஜ்மெண்ட் ஒன்று ஏமாற்றுவான். மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட யூனியனும் பேசணும். உன்னோட சகா தோகம் தானே அவன், பேசணுமா இல்லையா? அவன் உழைக்கிறான் இல்லை உங்க கூட சேர்ந்து? அவங்க கோஆப்ரேட்டிவ் இல்லை, ஆனால் அவங்க எலெக்ஷன் மட்டும் இவன் உழைக்கிறான். போஸ்டர் ஓட்டுறான், பேனர் கட்டுறான். கட்டாதீங்களா, போய் உங்கள் ஆளுங்களை கட்டாது. அந்த ஒரு தைரியம் இருக்காது. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டேட் கொடுத்துனே போயின்னுக்குறான் சார். இந்த மாதம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லேபர் கோர்ட்டில். அநேகமாக நானும் போவேன்னு நினைக்கிறேன். அந்த அப்பாயின்மெண்ட் விஷயமாகவும் அவங்களோட கூலி விஷயமாகவும் அவங்க டெய்லி வேஜஸாகவும். The law will permit for us to talk. That power is given by Baba Saheb Ambedkar to do the needful for the TCLs. அவங்களுக்காக நான் உழைக்கணும்னு சட்டத்தில் இடங்குது. அந்த சட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதனால் இந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்ட் பண்ணி நில்லுங்க. எங்கே ஆர்ட் ஆஃப் சிட்டியில் சர்க்கார் ஜமீன் இருக்குதுன்னு சொல்லுங்க, அங்கே பாபா சாஹேப் அம்பேத்கர் சிலையை வச்சு ரொம்ப அதை யாரும் தடுக்க முடியாது, தடுக்க முடியாது. நதி ரொம்ப ஃபோர்ஸாக வந்துச்சின்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடும். கேஜப்ன்ற நதி ஃபோர்ஸாக வந்துச்சின்னா அதனுடைய விதி நீங்கள் தான் தெரிஞ்சுக்குவீங்க, அடிச்சுன்னு போயிடும். அதனால் அந்த நதியை பயன்படுத்துவீங்க, வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகாத அளவுக்கு. நாங்கள்லாம் உங்கள் கூட இருப்போம், என்றைக்கும் இருப்போம். அதில் பர்டிகுலராக நான் உங்கள் கூட இருப்பேன். இங்கே இருக்கிற லீடர்ஷிப்பில் எதனா சேஞ்ச் ஆகணுன்னா கூட மாற்றி அமைங்க. கொஞ்சம் வயசாகிடுச்சு, என்னால் ஓட முடியல, யங்ஸ்டர்ஸ் கொடுங்க, அவங்க ஓடட்டும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் நான் பண்ணுறேன். அடுத்த ஏப்ரல் 14 இதோட பிரமாதமாக நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விழாவாக இந்த வட்டாரத்தில் கொண்டாடணும். அதில் நானும் வந்து கலந்துக்கணும் இல்லையா? அப்படி பாட்டு கச்சேரி எதுனா வேணும்னு சொன்னால் கூட யார் சார்பில் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, உங்களோட இன்னிசை கச்சேரி கூட கேளுங்க. பாபா சாஹேப் அம்பேத்கர் விழாவை சிறப்பாக கொண்டாடுவோம் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். ஜெய் பீம், ஜெய் பீம்.